எல்லாரும் கண்களை மூடி ஒரு சமூகத்துக்கு நேராக, ஐயா நீர் அன்புள்ளவராய் இருக்கிறீரப்பா, நீர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் தயவுள்ளவராய் இருக்கிறீரப்பா, நீர் கிருபையுள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. என்னுடைய பாவத்துக்கெல்லாம் நீங்க நியாயம் தீர்த்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துல நான் வந்திருக்க மாட்டேன்ப்பா. நீங்க அன்பாக நல்ல தகப்பனாக என்னோட குற்றங்கள், குறைகள், பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க மன்னிச்சு மகனே மகளே என்று சொல்லி என் மீது நீங்க அன்பு கூர்ந்திருக்கீங்கப்பா. நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. பிறந்த நாள் முதல் நான் வளர்க்கப்பட்ட விதம், நான் கடந்து வந்த பாதை எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஒரு எபினேசராக நீங்க உதவி இருக்கீங்க ஆண்டவரே. முழு பெல்லத்தோடு உங்களை நான் அன்பு கூறுற ஆண்டவரே. ஆவியானவர் என்னை வந்து ஆளுகை செய்யுங்க. உங்களை துதிக்க முடியாதபடி, ஆராதிக்க முடியாதபடி என் சிந்தனைகள் சிதறுகிறது ஆண்டவரே. கேளுங்க, ஒரு விசை உங்களுடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற இந்த கொஞ்ச நேரம் அப்பா நீங்க வந்து ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க வந்து இந்த துதியில எடுத்து நடத்துங்க ஆண்டவரே. பலவீனங்களை தருகிற சத்துருவை நாங்கள் முறியடிக்கிறோம் ஏசப்பா. சோர்வின் ஆவியை நீங்க எடுத்து போடுங்க ஆண்டவரே. உற்சாகத்தின் ஆவியை தாங்க, பலனுள்ள ஆவியை தாங்க. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. ஐயா இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு கரங்களை தட்டி பாடுவோம். ஆராதிப்பேன் முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை
என் கூட ஆண்டவர் இருக்கிறாரா என்று சொல்லி கேள்விகளா? ஒரு நல்ல ராஃபாவாக, எல்ரோயியாக, சுகம் தருகிற தெய்வமாக, பரம வைத்தியராக, இமானுவேலராக உன்னோடு கூட தான் அவன் இருந்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து நீ கேட்கறது அவரை காயப்படுத்துது. என்னோடு கூட நீங்க இருக்கீங்களா நீ கேட்கறது அவரை காயப்படுத்துது. அவரோட அன்பு உன்னால புரிஞ்சுக்க முடியாதபடி உலக பாடுகளுக்குள்ள அமர்ந்து இருக்கிறாயோ மகளே, திடன்கொள். எல்ரோயியாக நான் உன்னை கண்ணோக்கி கொண்டு இருக்கிறேன். எல்ரோகியாக நான் உன்னை கண்ணோக்கி கொண்டு இருக்கிறேன். நீ எதுக்கும் கலங்காதன்னு சொல்லி, எதிர்காலத்தை குறித்து பயமா? இல்லப்பா, ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்க பார்த்துக்குவீங்கன்னு சொல்லி அவரோட சமூகத்துல வந்து சரணடைஞ்சிருங்க. அவரோட சமூகத்துல வந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து நீர் எல்ரோயியாக என்ன நடத்துங்கன்னு சொல்லுங்க. அவர் இந்த நிமிஷம் முதல் கொண்டு உங்களுடைய காரியங்களுடைய கரத்துல கொடுக்கும் பொழுது அவர் எடுத்து நடத்துற தேவனாய் இருக்கிறார். நீ தள்ளி நில்ல, மீதிக்குண்டான காரியத்தை நான் நடப்பிப்பேன் என்று சொல்றார். அவருடைய கரத்துல காரியங்களை கொடுத்து விட்டு அவருடைய துதிய மாத்திரம் நாவல வை. அவருடைய சமூகத்துல அமர்ந்திருந்து துதிக்கிறத மாத்திரமே பிரதானமாய் கொண்டுரு. காரியத்தோட கரத்துல கொடுத்து நீர் அமர்ந்திருக்கும் பொழுது உன்னோட நாவல துதி எழும்ப 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 நீ எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாய், எதை குறித்து திகைத்து கொண்டிருக்கிறாயோ, எதை குறித்து பயத்தோடு கூட நடுங்கி கொண்டிருக்கிறாயோ, அந்த காரியத்துல நீ எதிர்பார்க்காத முடிவை தேவன் தர சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஒன்னே ஒண்ணு, உன்னோட நாவல துதியை மாத்திரம் விட்டு விடாத. சூழ்நிலைகளை பார்க்காத, நீ இருக்கிற நிலைமையை பார்க்காத. நீ எந்த இடத்துல இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலை காணப்பட்டாலும், சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார் என்று சொன்னார். அவர் நீயும் நானும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, உங்களை நாங்க பிடிச்சிருக்கிறோம் இயேசப்பா, உங்களை நாங்க பிடிச்சிருக்கிறோம் ஆண்டவரே, உங்களை நாங்க பிடிச்சிருக்கிறோம் இயேசப்பா, நீங்க நடத்துங்கன்னு சொல்லுங்க. அவரை பார்த்து ஐயா நீங்க நடத்துங்க ஆண்டவரே, என்னால முடியலப்பா, நான் என்னால ஓடி ஓடி களைத்து போய் இருக்கிறேன். என்னுடைய பலத்தால முடியல, என்னோட அறிவால முடியல, என்னுடைய புத்தியால முடியல, என்னோட ஞானத்தால முடியல, என்னோட தகுதியால முடியல ஆண்டவரே. எல்லாவற்றிலும் நான் தோர்த்து போய் உங்களுடைய சமூகத்துல நான் நின்றிருக்கிறேன் என்று சொல்லுங்க. அவர் இன்னைக்கு உங்களோடு கூட இடைப்பட சித்தம் உள்ளவர். ஒன்னே ஒண்ணு, முழு மனதோடு கூட, முழு பலத்தோடு கூட அவரை பார்த்து அப்பா நான் தோற்று போய் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, அப்பா நான் தோற்று போய் வந்திருக்கிறேன். மனுஷனை நம்பின ஏமாற்றம், கணவருடைய அன்புக்காக ஏங்கின ஏமாற்றம் ஆண்டவரே, பெற்றோரை நம்பின ஏமாற்றம் ஆண்டவரே, நண்பர்களை நம்பின ஏமாற்றம் ஆண்டவரே, எல்லாத்த காட்டிலும் எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒருவேளை நீ நினைக்கிறியா மாம்சமான மனுஷனால முடியும்னு சொல்லி நினைக்கிறியா? தவறு. எல்லா இடத்துல நீ போனாலும் தோற்று போய் வருவாய். அவரோட சமூகத்துல ஆண்டவரே நான் தோற்று போய் வந்திருக்கிறேனப்பா, உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக பலனற்றவளாக மனிதனுடைய அன்புக்காக ஓடுன ஆண்டவரே, மனிதனுடைய உதவிக்காக ஓடுன ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் ஏமாற்றம் கர்த்தாவே, அப்பா போக வழி இல்லாதபடி கர்த்தாவே நான் வந்து நின்று கொண்டு இருக்கிறேன். அப்பா மனமிறங்குங்க ஆண்டவரே, மனமிறங்குங்கப்பா, மனமிறங்குங்க. நீங்க வந்து என்னோட காரியத்தை நடப்பீங்க என்று சொல்லுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க, ஒப்பு கொடுத்து பாருங்க. நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நீ எந்த இடத்துல நின்று கதறினாலும் சரி, ஒருவேளை உன்னுடைய சுய புத்தியினால நீ பெரிய தவறு பண்ணி இருந்தாலும் சரி, அவரை நம்பி வந்து நிற்கும் பொழுது, முழுமையான கரத்துல உன்னை கொடுக்கும் பொழுது அவர் மனம் இறங்குகிற தேவனாய். மகளே ஏன் கலங்குற? தகப்பன் நான் இருக்கிறேன்னு சொல்லி தகப்பனுக்கு மேலாக தாய்க்கு மேலாக உங்களை நடத்துகிறவர் ஒருவர் உண்டு என்று சொன்னார். நீங்களும் நான் இன்னைக்கு ஆராதித்து கொண்டிருக்கிற தெய்வம், இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிற தெய்வம். அவரை பார்த்து சொல்லுங்க, முடியலப்பா, முடியலப்பா, என்னால முடியல ஆண்டவரே, பாரத்தை சுமக்க முடியலப்பா, பாரத்தை சுமக்க முடியல ஆண்டவரே, நீங்க வாங்க, என்னோட பாரத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை குறித்தான கவலை, கணவரை குறித்தான கவலை, எல்லா இடங்களிலும் அப்பா நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய கரத்துல முழுமையாய் கொடுங்க. யாரு பக்கத்துல நின்னாலும் பரவாயில்ல, அவங்கள பார்க்காதீங்க. இன்றைக்கு அவர் வாசம் செய்கிற ஸ்தலத்திலிருந்து அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வீணடிக்கிற நேரம் அல்ல. அவரை பார்த்து உள்ளந்திரியத்திலிருந்து நோக்கி பாருங்க.
நோக்கி பாருங்க. வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தம். ஆமா, எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த உலகத்துல வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னு சொன்னா பாடுகள் இருந்தாலும் அதிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய கிருபையோடு கூட வாழ வேண்டும் என்று சொன்னான். கவலைகள் இருந்தாலும் அதுல ஒரு சமாதானத்தை தந்து வாழ வைக்கிற தெய்வம் வேணும் என்று சொன்னான். உங்களை இந்த உலகத்துல போராடிக்க கொண்டிருக்கிற அநேக சக்திகள் உண்டு. எல்லாவற்றையும் மேற்கொள்றதுக்கு பலன் வேணும் என்று சொன்னா அவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே நான் எந்திரிக்கிறேன்ப்பா, நீ எப்படி எந்திரிக்கலாம் என்று சொல்லி கீழே தள்ளுறவங்க அநேகம் பேர். என்னால முடியல, உங்களோட தயவு எனக்கு வேணும், உங்களோட இரக்கம் எனக்கு வேணும், உங்களோட கிருபை எனக்கு வேணும், உங்களோட கரை எனக்கு வேணும் என்று சொல்லி இந்த 4 லைனை மாத்திரம் ஜப சிந்தனையோடு கூட நாம் பாடுவோமா? வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோடித்திடும் சுத்த ஜோதியே, ரூபியே, இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் மாறினோ. ரூபியே, இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் மாறினோ. அவரை பார்த்து எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவரோடு கூட நீங்க பயணிக்க பாடுகள் உங்களுக்கு ஜாஸ்தி தான். பொல்லாத சத்ரு உங்களை விட்டுற மாட்டான். நீ ஆண்டவரோடு கூட வாழுன்னு சொல்லி அவன் உங்களை விட மாட்டான். அவன் பேரே சத்ரு. உங்களோடு கூட ஐக்கியமாக விரும்புவான். நேரா வந்து ஐக்கியமாக முடியலன்னா உங்களோட நண்பர்கள் மூலியமாக, உறவின் பிள்ளைகளோட மூலியமாக அநேக தவறான காரியங்களோடு கூட பல சக்திகள் ரூபமாக உங்களோட குடும்பத்தை நாசம் பண்ண வரலாம். அப்படி ஒரு சக்தியை எதிர்க்கணும்னா பரிசுத்தருடைய பலன் உங்களுக்கு வேணும். பரிசுத்தம் உள்ள தேவனுடைய துணை உங்களுக்கு வேணும். அவருடைய துணை உங்களோடு கூட இருக்கும் பொழுது, வீட்டை சுற்றிலும் பரிசுத்தர் என்று சொல்லி எழுதும் பொழுது எந்த ஒரு பில்லி சூனியம் உங்களை தொடாது. எந்த ஒரு பில்லி சூனிய கட்டுகளும் உங்களோட வீட்டுக்குள்ள வராது. பரிசுத்தர் வாசம் செய்கிற ஸ்தலத்துல அதுக்கு என்னங்க வேலை? அது நீங்க துதிக்க 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 அப்பா உங்களோட துணை எனக்கு வேணும்னு சொல்லி
நீங்க அவருடைய சமூகத்துல மண்டியிட்டு கதற உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் அவர் முறியடிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை உச்சரிக்கிற இடத்துல விடுதலை உண்டு. அவருடைய நாமத்தை உச்சரிக்கிற இடத்துல சமாதானம் உண்டு. அவருடைய நாமத்தை உச்சரிக்கிற இடத்துல பலன் உண்டு. அவருடைய நாமத்தை உச்சரிக்கிற இடத்துல பரிசுத்தம் உண்டு. அது யாரா இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட சத்ருவாய் இருந்தாலும் சரி, அவருடைய நாமத்தை நீங்க உச்சரிக்கும் பொழுது அது நடுங்கி ஓட, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. அவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நான் ஒரு பலனுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை, வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும்னா நீங்க வேணும் ஆண்டவரே, நீங்க வேணும் ஏசப்பா. அவருடைய செவிகள் உங்களுடைய விண்ணப்பத்துக்கு கவனித்து கொண்டு இருக்கிறது. இந்த நிமிஷத்துல நீங்க என்னென்ன காரியத்துக்கு அவருடைய சமூகத்துல முழு மனதோடு கூட முழு சிந்தையோடு கூட கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ அவர் பதில் தந்து கொண்டு இருக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஒருவேளை அது தாமதிக்கலாம், ஆனா அது ஏமாற்றாது. தாமதித்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய விண்ணப்பத்துக்கு பதில் வரும். இந்த தாமதிக்கிற நேரத்துல நீங்க பொறுமையோடு கூட ஒரு சமூகத்துல காத்திருந்து, ஐயா இந்த காலகட்டத்தில் நான் என்னப்பா கத்துக்கணும்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். கரங்களை தட்டி இந்த பாட்டை நாம் பாடுவோமா? கண்களை மூடினவர்களாக ஜெப சிந்தனையோடு கூட. வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டு பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் ஜெபங்களின் ஜெபம் கேட்டு பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே அறிக்கையிட்டது அவர் மட்டும்தான் தெய்வம் சொல்லி. அவரும் தெய்வம் இல்லை, அவர் மட்டும்தான் தெய்வம். கர்த்தர் மட்டும்தான் தெய்வம். அன்னைக்கு எலியாவின் தேவன் எப்படி இந்த பலிபீடத்துல செப்பனிட்டு அவர் அக்கினியா இறங்கி வந்து அன்றைக்கு அவர்தான் மெய்யான தேவன் என்று சொல்லி அங்கிருந்த மக்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படியாக இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் பலிபீடத்துல கொடுத்து, ஆண்டவரே அன்னைக்கு எப்படி அக்கினியாக நீங்க இறங்கி வந்தீங்களோ, எலியாவை நோக்கி பார்க்கும் பொழுது அப்பா நீங்க அக்கினியாக நீங்க இறங்கினீங்கல்ல ஆண்டவரே,
இன்றைக்கு நானும் ஆர்ப்பரிக்கிறேன் ஆண்டவரே, நீங்க தான் மெய்யான தெய்வம். என்னுடைய பாடுகளுக்கு பிரச்சனைகளுக்கு விடுதலை தாங்க என்று சொல்லி கேட்போமா? என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஆண்டவரே அன்னைக்கு அக்னியா இறங்கின தேவன் ஆண்டவரே, நீங்க இன்னைக்கு இறங்குங்க ஆண்டவரே. அன்னைக்கு எலியா கூப்பிட்டது போல இன்றைக்கு கர்த்தாவே முழு உள்ளத்தோடு கூட அப்பா உங்களை நாங்க கூப்பிடுறோம் ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு கூட நாங்க கூப்பிடுறோம் தகப்பனே. நீங்க ஆண்டவரே மனம் இருங்குங்க என்று சொல்லுவோமா? தேவ ஜனம் கூட்டி சேர்த்தே தெய்வ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் மீந்தார். தேவ ஜனம் கூட்டி சேர்த்தே தெய்வ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் மீந்தார். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தெய்வ மனிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினார் தெய்வ மனிதன். கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்றே ஆர்ப்பரிப்போம். 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 இன்றைக்கு அவரை பார்த்து நீங்க சொல்லியிருக்கீங்க, அப்பா அன்னைக்கு எலியாவுக்கு இறங்கின தேவன் ஆண்டவரே, எலியாவுக்கு அன்னைக்கு பலிபீடத்துல இறங்கி நீர் ஜீவனுள்ள தேவன் மெய்யான தேவன் என்று சொல்லி நீங்க அன்னைக்கு வெளிப்படுத்தினீங்க ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தாவே உங்களை நான் முழக்கமிட்டிருக்கிறப்பா, நீங்க தான் மெய்யான தேவன் சொல்லி முழக்கமிட்டிருக்க ஆண்டவரே. நீங்க என்னோடு கூட எல்லா சூழ்நிலைகளும் வாங்க, எல்லா சூழ்நிலைகளும் வாங்க. இரண்டு கரங்களை அவருடைய சமூகத்துக்கு நேராக விரித்து சிங்காசனத்துல வீற்றில் இருக்கிற தேவனுக்கு முன்பாக கரங்களை விரித்து அவரை பார்த்து சொல்லுங்க, உங்களை விட்டா வேற யாரும் இல்ல ஆண்டவரே. உங்களை விட்டா வேற யாரும் இல்ல ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில நீங்க போதுப்பா. எல்லா சூழ்நிலைகளும் அவமானம், நிந்தை, கவலை, பாடு, கடன், வியாதி, இக்கட்டான சூழ்நிலை, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை, கைவிடப்பட்ட சூழ்நிலை, எல்லாம் எதிர்பார்த்தாங்க எப்ப இவ மடிந்து போவாள் என்று சொல்லி. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க இவ எப்ப சாவான்னு சொல்லி. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க இவங்க குடும்பம் முடிஞ்சதுன்னு சொல்லி. எல்லாரும் எதிர்பார்த்தாங்க எப்ப ஊரை விட்டு காலி பண்ணுவான்னு சொல்லி. ஆனா இன்றைக்கு இதே ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்க வச்சிருக்கீங்களே ஆண்டவரே, தலை நிமிர்ந்து நடக்க வச்சிருக்கிறீங்களே கர்த்தாவே. நம்ம அடிந்து போகலப்பா, ஜீவனோடு கூட இந்த இடத்துல உம்முடைய வீட்டுல நின்று துதிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. அப்பா நீங்க போதும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீங்க போதும் ஏசப்பா. வேற யாரும் வேண்டாம் ஆண்டவரே, வேற எதுவும் வேண்டாம் ஏசப்பா, நீங்க போதும் ஆண்டவரே. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல. சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. எனக்கு அன்பான தேவச்சனமே, அவரை புடிச்சுக்குங்க. அப்பா நீங்க போதும் ஆண்டவரே. இந்த 4 வரி தான், இந்த 4 வரி எல்லாரும் வாயை திறந்து அவரை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களை அவர் உயர்ந்த ஸ்தலத்துல வச்சு அழகு பார்க்கிற தேவம் ஆண்டவரே. வேற எதுவும் வேண்டாம் ஏசப்பா,
நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும். அந்த பொக்கிஷத்தை கேளுங்க. இந்த 4 வரிய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பார்த்து நீங்க சொல்லுங்க. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. அப்பா, என்னோட சூழ்நிலைகள் எல்லா இடத்துல ஆண்டவரே உதவுவார் யாரும் இல்லப்பா, கை கொடுப்பார் யாரும் இல்ல ஆண்டவரே, தேற்றுவார் யாரும் இல்ல ஆண்டவரே, கண்ணீர் துடைப்பார் யாரும் இல்ல ஆண்டவரே. நீங்க போதும்பா அப்பா, நீங்க போதும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா எல்லா இடங்களிலும் ஆண்டவரே நீங்க போதும். என்னுடைய புருஷன் அல்ல, என்னை பெற்றவங்க அல்ல, என்னோட உறவுகள் அல்ல ஆண்டவரே, என் மனைவி அல்ல, என் பிள்ளைகள் அல்ல ஆண்டவரே, நீங்க போதும் அப்பா. என்னுடைய வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் ஆண்டவரே நீங்க போதும் தகப்பனே. யாரும் இல்லை ஏசையா. அவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையும் நீங்க தான்ப்பா. உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. அவருடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறாயா? அவரோட சமூகத்துல நீ முட்டி போட்டு ஆண்டவரே நீங்க போதும்பா, நீங்க போதும் ஆண்டவருடைய வாழ்க்கையில நீங்க போதும் தகப்பனே. நீங்க வாங்க, நீங்க வாங்கன்னு சொல்லுங்க. போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். கண்களை மூடுங்க. உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. தனிமையான பாதை ஆண்டவரே, தனிமையில நான் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, தனிமையான பாதை கர்த்தாவே, தயவு கூர்ந்து அப்பா நீங்க போதும் ஆண்டவரே. உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும்பா, நீங்க போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் உங்க சமூகத்துல எல்லா இடத்திலும் ஆண்டவரே நீங்க போதும் அப்பா, நீங்க போதும் ஆண்டவரே. தனிமையான பாதை, வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, ஆனா நான் தனிமையான பாதையில பயணித்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. எல்லாத்தோட நான் இருக்கிறேன், ஊர்ல எல்லாரும் இருக்காங்க, ஆனா நான் தனித்து பயணித்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. தனிமை தனிமை என்னை வாட்டுகிறது ஆண்டவரே, தனிமை என்னை கர்த்தாவே. சமாதானத்தை நான் கண்டு பல வருடங்கள் ஆயிருச்சு ஆண்டவரே, சமாதானத்தை நான் கண்டு பல வருடங்கள் ஆயிருச்சு ஆண்டவரே. குடும்பத்துல சமாதானம் இல்லப்பா, பிள்ளைகளை குறித்த பயம் ஆண்டவரே, பிள்ளைகளை குறித்த பயத்தோடு கூட ஆண்டவரே உங்களை பார்த்து நான் சொல்றேன். உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா. ஆண்டவரே, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ஆண்டவரே, உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா. யாரெல்லாம் ஆண்டவரே, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. அப்பா, முடியல ஆண்டவரே, உடைய சமூகத்துல எல்லாவற்றையும் இறக்கி வைத்து விட்டு நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே, நீங்க மட்டும் போதும் இயேசுப்பா. சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே. உங்களை விட்டா ஒருவர் இல்லை ஆண்டவரே, ஒருவர் இல்லை இயேசுப்பா. எங்களை தேற்றுவார் ஒருவரும் இல்லை, உதவுவார் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. பயத்தை குறித்தான காரியத்துல எங்க ஆரம்பிச்சு எங்க முடிப்பது என்று சொல்லி எங்களுக்கு தெரியல. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும்.
போதும் எனக்கு. அவரை பார்த்து ஆசையா சொல்லுங்களேன். அவரை பார்த்து நீங்க சொல்லுங்க, போதும் ஆண்டவரே எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. அவரை பார்த்து ஆசையா கூப்பிடுங்க, ஆண்டவரே நீங்க போதும்ப்பா என்னுடைய வாழ்க்கையில, நீங்க போதும் ஆண்டவரே. உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. ஆண்டவரே உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு உள்ளத்துல அவரை பார்த்து நீங்க போதும்னு சொல்லிருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வரும் பொழுது இன்றைக்கு இன்னைக்கு நீங்க மறக்காம உங்க டைரியில போய் எழுதி வைங்க. இந்த நாள் முதல் கொண்டு உங்களுடைய குடும்பத்துல எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்துல துரிதமாக தேவனுடைய செயல்களை நீங்க காண்பீங்க. இன்னொரு கூடிகையில உங்களுடைய சாட்சிகளை, ஜீவனுள்ள சாட்சிகளை இந்த இடத்துல நின்று அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீங்க. ஏன்னு கேட்டா அந்த பொக்கிஷத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்க. அந்த அழியாத பாக்கியத்தை அவர்கிட்ட கேட்டு நீங்க பெற்றிருக்கிறீங்க. இரண்டு கரங்களை அவருடைய சமூகத்துக்கு நேராக விரித்து கண்களை ஏறெடுத்து அர்ப்பணிப்போடு கூட நாம் நிறைவு செய்வோமா? அவரை பார்த்து ஆசையாக இருதயத்தை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து சிங்காசனத்துக்கு நேராக, உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, ஆமாம்மா நீங்க போதும் எனக்கு, ஆமா டாடி நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆமா ஆண்டவரே, நீங்க மட்டும் போதும்பா. என்னுடைய வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் ஆண்டவரே, நீ நான் ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை கண்டுகொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்துல எல்லாவற்றையும் நாங்கள் அர்ப்பணித்துட்டோம் தகப்பனே. நீங்க பொறுப்படுத்திக்குவீங்க ஆண்டவரே, நீங்க பொறுப்படுத்திக்குவீங்க. உங்களுடைய சமூகத்துல அன்றைக்கு கர்த்தாவே பலிபீடத்துல அக்னியாயிரங்கின தேவன் என்னுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் துரிதமாய் இறங்கி பதில் தருகிறதுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுப்பா. தொடர்ந்து நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பராமரித்துக் கொள்ளுங்க. எங்களுக்குள்ள நீர் வாசம் செய்து கொண்டு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து பயணி